யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் யோவான் நிருபம் சுவிசேஷங்களின் புஸ்தகம் யோவான் சுவிசேஷங்களின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். வசனத்தை பார்க்கும்போது யோவான் புஸ்தகத்தில் நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 24வது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நம்ம யோவான் 12வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பண்டிகையிலே எருசலேமுக்கு ஆராதனை செய்ய வந்தவர்களிலே சில கிரேக்கர்களும் இருந்தார்கள். பிலிப்புனிடத்தில், பிலிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சீசன். கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவுக்கும் பிலிப்பும் இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் வேலை வந்தது, சொல்லுகிறேன், கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை பார்த்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களையும் அங்கே வந்த மக்களையும் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த வார்த்தை எங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், தம்முடைய சீசர்களை பார்த்தும் அங்கே இருந்த கிரேக்கர் ஆனவர்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர்களையும் பார்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சோத்திரம். இன்னைக்கு நான் பாஸ்டர் அம்மாவை தான் மெசேஜ் எடுக்க சொன்னேன். சரிங்களா? பாஸ்டர் அம்மாவை தான் மெசேஜ் எடுக்க சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கும் தேவ சபையில் கோ பாஸ்டர் என்கிற அடையாளத்தை அவர்கள் தேவ சபையில் கொடுத்துட்டாங்க. அதாவது ஊழியக்காரர்கள் இல்லாத நாட்களிலே பாஸ்டர்மார்கள் தான் என்ன செய்வார்கள்? திருச்சபையை நடத்துவார்கள் என்கிற ஒரு பொறுப்பை தேவ சபையில் அவர்களுக்கு ஐடென்டி கார்டு அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஸ்டேட் ஆஃபீஸிலிருந்து அனுப்பிட்டாங்க. அதனால் ஸ்தோத்திரம். அவர்கள் இன்றைக்கி ஒரு தேவ செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இல்லை, நீங்களே கொடுங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போது நான் யோசித்தேன், சரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது, காலை வேளையில் அதிகாலையில் ஜெபிக்கும்போது நான் என்ன வார்த்தை கொடுக்க, ஏன்னா ஏற்கனவே இப்போ இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னங்க, உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் அப்படின்னு தான் தியானிச்சுட்ருக்குறோம். அப்போ யோசேப்பை குறித்து தியானித்தோம், ராகாப்பை குறித்து என்ன செய்தங்க, தியானித்தோம். சரிங்களா? நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? புரியுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ராகாப்பை குறித்து போன வாரத்தில் தியானித்தோம். அதுக்கு முன்னாடி யோசேப்பை குறித்து தியானித்தோம். அப்போது நான் ஏதோ பேசுகிறது ஏன்னா எனக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன செய்யணுங்க, நான் சொல்லுகிற மெசேஜ் புரியணும். சரிங்களா? புரியணும். அப்போ ராகாப்புக்கு அந்த ரெண்டத்தனையான பலன் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ராகாப்பு ஒரு வேசி தான், தவறான காரியத்தில் இருந்தவ தான். அந்த பட்டணமே பயங்கர விபச்சாரத்தில் கொடிகட்டி பறந்த பட்டணம். ஆனாலும் அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அந்த பாவத்திலிருந்து, இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அவர் பரிசுத்த தெய்வம், அதனாலே இந்த பாவத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி பல இன்னல்களை சந்தித்து கர்த்தருக்காக வைராகியமாய் நின்றதினாலே ராகாப்புக்கு ரெண்டத்தனையான பலன் வந்தது. ரலிலே சொல்லுங்களேன். அப்போது நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. அப்போ விபச்சாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரெண்டத்தனையான பலன் வந்துடுமா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி திங்க் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, அதிலிருந்து அவன் மனம் திரும்பிட்டா. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யலை, அந்த பாவத்தை செய்யலை. சரிங்களா? கர்த்தரை அறியாத காலத்தில் பாவத்தை செய்தால், ஆனால் கர்த்தரை அறிந்த பின்னாடி அவன் என்ன செய்யலை, பாவத்தை செய்யலை. எனக்கு கோடிக்கணக்காக பணம் வந்தாலும் லட்சக்கணக்காக பணம் வந்தாலும் மறுபடியும் நான் இந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் இனி வந்து சணல் தட்டைகளை எடுத்து அதிலிருந்து நூல் எடுத்து அதை பின்னி வஸ்திரங்களை செய்து அதை விற்று அதை நான் என்ன செய்வேன், அதன் மூலமாக நான் பிழைப்பேன் என்கிற
அந்த ராகாப்புக்குள்ளே எண்ணம் வந்து. அதனால தான் அந்த சணல் தட்டைக்குள்ளே என்ன செஞ்சுருந்தாங்க, அவளை ஒழிச்சு வச்சுருந்தாங்க. இந்த சணல் தட்டைகளை என்ன செய்வாங்கன்னா போட்டு பயங்கரமாக அடிப்பாங்க. அடித்து 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 அதை என்ன செஞ்சுருங்க, கத்தாழை மஞ்சில் பார்த்துக்கிறீங்களா, நூல் எடுக்கிறது பார்த்துக்கிறீங்களா, கத்தாழை நம்ம ஊரில் இருக்கிற கத்தாழை மஞ்சியை அறுத்து ரோட்டில் போட்டுருவாங்க. பஸ்ஸுகள்லாம் என்ன செய்யும், மேலே ஏறி போய் அது பூரா நார் நாராயிரும். அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா பெரிய ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், பரம்படிக்கிற மாதிரி வச்சு என்ன செய்வாங்க, அதை அடிப்பாங்க. அடித்த உடனே அது என்ன செய்யுங்க, நூல் மாதிரி அப்படி என்ன செஞ்சிடும், வந்துடும். அதை வச்சு அந்த நூல் வச்சு அந்த ட்ரெஸ்ஸாக அந்த கத்தாழை மஞ்சி என்ன செய்வாங்க, நூலுக்கு கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த சட்டை தான் நம்ம என்னென்னா டக்குன்னு தீ பட்டுன்னு என்ன இருங்க, அப்படியே சர்ருன்னு என்ன செய்யுங்க, சுருங்கும். தெரியுங்களா? அது அந்த கத்தாழை மஞ்சில் செய்கிற துணி தான் அது. அப்போ இந்த மாதிரி அவள் என்ன செஞ்சானா, அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யலை, அந்த விபச்சார பாவத்தை செய்யவில்லை. அதுக்கப்புறம் அவள் நூல் நூற்று ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால அவளை என்ன செய்தால், சல்மோன் என்ன செய்தான், விவாகம் செய்தான். அந்த சல்மோன் யூதா கோத்திரத்தினுடைய கொடியை பிடித்து கொண்டு நடக்கிற ஒரு சேனாதிபதி. சரிங்களா? ஒரு குறையில்லாதவன், பழுதற்றவன். அப்போது அவன் என்ன செய்தான், திருமணம் செய்து அவனுக்கு அப்புறம் என்ன செய்ததுங்க, அவனுடைய சந்ததியில் தான், அவளுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பிறந்தார். அதனாலே நிச்சயமாய் ஒரு மனுஷனுடைய பழைய பாவத்தை பார்க்கிறவர் கர்த்தர் அல்ல. ஒரு இலையிலேயே சொல்லுங்களேன், நம்ம அறிக்கையிட்டு சொல்லிட்டோன்னா அந்த பாவத்தை மன்னிச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய மாட்டாருங்க, அந்த பாவத்தை சொல்ல மாட்டார், அந்த பாவத்தை சொல்லிகிட்டே இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய மாட்டாருங்க, அந்த பாவங்களை கர்த்தர் எங்கேயுமே என்ன செய்ய மாட்டாருங்க, மென்ஷன் பண்ண மாட்டார், மறந்து விடுவார். ஆனால் நம்ம உலகம் என்ன செய்யுதுன்னா, என்னை எப்படி பார்த்துச்சோ அந்த கோணத்தை தான் உலகம் என்ன செஞ்சுருக்கோம். ஆமாம், அவன் இன்றைக்கி வெள்ளையும் போட்டு போயிட்டா, அவனுடைய பழைய வாழ்க்கை, அவன் பொழப்பு தெரியாதா. சரிங்களா? இப்படி உலகம் வந்து அப்படி தான் சொல்லும். ஆனால் தேவன் அப்படி என்ன செய்யறதில்ல, சொல்கிறது இல்லை. நமக்கு ரெண்டத்தானைய பலனை தருவார். சரி, அதிலிருந்து நான் மெசேஜ் எடுக்கணுமானா இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். அப்போது அருமையான தேவ பிள்ளைகளே, கோதுமை மணின்னு யாரை சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணி அப்படின்னா, இந்த கோதுமை மணின்னு மென்ஷன் பண்ணுறது யாருன்னு இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறாரு. சரிங்களா? இந்த கோதுமை மணி என்ன செய்ய போகிறதுங்க, சாக போகிறது. என்ன செய்ய போகிறது, சாக போகிறது. அப்போ இந்த கோதுமை மணி செத்தா என்னதுங்க, விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக எழுதப்பட்டிருக்கும், எக்ஸெப்ட் ஏ கார்ன் ஆஃப் வீட் fall into the ground and die, it abideth alone, but it die, it bringeth forth much fruit அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் நல்லா இருக்கு. அப்படின்னா கார்ன் ஆஃப் வீட்னா கோதுமை மணினா பாருங்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கோதுமை மணி என்பது என்னன்னா ஒரு தனி மணி. சரிங்களா? நம்ம கோதுமை ரேஷன் கடையில் கோதுமை வாங்குறீங்களா, அதில் கோதுமை போடுறாங்க இல்லையா, அதில் இருக்கிற ஒத்த ஒரு கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னதுங்க, கோதுமை மணி. சரிங்களா? அதுதான் கோதுமை மணி. அப்போ அந்த ஒத்த கோதுமை மணி தான் என்னதுங்க, ஸ்தோத்திரம். அது என்ன செய்யணுமா, நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். சரிங்களா? எ கார்ன் ஆஃப் வீட், முழு கோதுமை அல்ல. சரிங்களா? நம்ம அறுவடை செய்யும் போது என்னங்க, முழு கோதுமை இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மக்காச்சோளம் இருக்குது. சரிங்களா? என்ன இருக்குங்க, மக்காச்சோளம் இருக்குது. மக்காச்சோளத்தில் இந்த மக்காச்சோளம் எப்படி பறிப்பாங்கன்னா, முதல்ல மக்காச்சோளத்தை என்ன செஞ்சுருவாங்க, உடைச்சி எடுத்துருவாங்க. மக்காச்சோளத்தை உடைச்சி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் மக்காச்சோள தட்டை என்ன செய்வாங்க, கருக்கருவாக வச்சு என்ன செய்வாங்க, அறுப்பாங்க. சரிங்களா? அப்போ அது மாட்டுக்கு தீவனமாயிடும். அப்போ இந்த கோதுமை மாவு செய்கிறதுக்கு என்ன செய்ய, இந்த மக்காச்சோள மாவு செய்கிறதுக்கு என்ன செய்வாங்க, இந்த கதிரில் இருக்கிற அத்தனை மணியும் என்ன செய்வாங்க, தனித்தனியாக பிரிப்பாங்க. சரிங்களா? தனித்தனியாக என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. பிரித்து தான் அதுக்கப்புறம் அதில் என்ன செய்வாங்க, மக்காச்சோள மாவு என்ன செய்வார்கள். அதே போல தான் இந்த கோதுமை என்ன செய்வாங்க, கோதுமையினுடைய கதிரிலிருந்து தனித்தனியாக என்ன செஞ்சிருவாங்க, பிரித்து விடுவார்கள். அப்போது அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கோதுமை மணி யாருன்னா நீங்களும் நானும் தான் கோதுமை மணி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நீங்களும் நானும் தான் என்னதுங்க? கோதுமை மணி. இன்னைக்கு நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோதுமை மணியாக பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கார்ன் ஆஃப் வீட் அப்படின்னா கோதுமை மணி, சரிங்களா? அப்போ இது எதை குறிக்கிறதுனா, இந்த கோதுமை மணி என்பது என்னதுங்க? பையன் எப்படி பேசுறா? மணி மாதிரி பேசுறா. வாட் மணி? MONY மணிங்களா? இல்லை, மணினா முத்து, முத்து முத்தான்னு சொல்கிற இல்லைங்களா? அந்த மாதிரி முத்து முத்தா பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் மணி மாதிரி பேசுகிற அப்படின்னு. அப்போது இந்த கோதுமை மணி என்பது இது எது அப்படின்னா, இந்த மணி என்பது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இது விதை தானியத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறதுங்க? விதை தானியத்தை குறிக்கிறது, சரிங்களா? அப்போது விதை தானியம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். விதை தானியம் என்பது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், நம்ம ஊரில் இன்றைக்கு தேயிலை தான் இருக்குது. நம்ம ஊரில் என்ன தான் இருக்குங்க? தேயிலை தான் இருக்குது. ஆண்டவர் ஏன் இந்த கோதுமை மணியை ஊமையாக சொன்னார்னா, இஸ்ரேல் தேசங்களெல்லாம் விளைச்சலெல்லாம் எது தாங்க? கோதுமை மணி தான். இஸ்ரேல் தேசத்தில் விளைச்சல் எல்லாம் கோதுமை மணி தான். அங்கே போய் விளையாத ஒரு பயிரை வச்சு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யாதுங்க? தெரியாது, விளங்காது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர் அந்த கோதுமை மணியை ஊமை என்ன செய்கிறாரு சொல்கிறார். இப்போ நம்ம ஊரில் விதை தானியம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அப்படியே கீழே போயிடுவோம், மேட்டுப்பாளையம் போயிடுவோம். போனால் அங்கே என்னதான் விளையுதுங்க? வாழை தான். வாழை தான் விளையுது இல்லைங்களா? வாழைக்கு நம்ம விதை தானியத்தை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. கொஞ்சம் மேட்டுப்பாளையத்தை விட்டு புகழூர் குருமம்பா அந்த இது குருமம்பாளையம், அன்னூர், புளியம்பட்டி இந்த ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் நிலக்கடலையை பார்க்கலாம். என்னத்தை பார்க்கலாங்க? நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்கிற பார்த்தீங்களா? இந்த வேர்க்கடலையை பார்க்கலாம். அப்போ இந்த வேர்க்கடலையை எப்படி வேர்க்கடலை விதைப்பாங்க, எப்படி அறுவடை செய்கிறாங்கன்னு பார்த்துருக்குறீங்களா? பார்த்தவங்க கரங்களை விட்டுங்களேன். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அப்போது பாருங்கள், மழை பெய்யணும். என்ன செய்யணுங்க? இது மேட்டாங்காடு. என்ன செய்யணுங்க? மழை பெய்யணும். மழை பெஞ்ச பின்னாடி உழுவாங்க, ஏர் ஓட்டுவாங்க. ஏர் ஓட்டி அந்த மண்ணை என்ன செய்வாங்க? லேஸ் பண்ணுவாங்க. மண் பொதுன்னு என்ன செய்யணுங்க? சாம்பல் மாதிரி மண் ஆகணும். அப்போது அந்த மண் ஆன பின்னாடி என்ன செய்வாங்க? விதைப்பாங்க. மண் ஆன பின்னாடி தான், மண் பொதுன்னு ஆன பின்னாடி தான் வைப்பாங்க. பாதை மாதிரி இருக்கிற மண்ணில் என்ன செய்ய மாட்டாங்க? விதைக்க மாட்டாங்க. அப்போது பாருங்கள், அப்போ அந்த என்ன செய்வாங்கன்னா, வேர்க்கடலை நம்ம பிடுங்கிடுறாங்க. ஒரு தடவை விதைச்சதில் வேர்க்கடலை என்ன செஞ்சிருவாங்க? பிடுங்கிடுவாங்க. பிடுங்கி கடலை என்ன செய்வாங்க? உடைப்பாங்க. உடைச்சிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த உடைச்சது எல்லாம் மூட்டை பிடிப்பாங்க. மூட்டை பிடிக்கும்போது அதில் இந்த பொக்கு இருக்கும், ஒரு சொன்ன அந்த அப்படியே கொஞ்சம் சுருங்கின மாதிரி கடலை இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல பாலிஷ் என்ன செய்யுங்க, நல்லா அழகாக இருக்கும். அப்போ அதில் எதை எடுப்பாங்கன்னா, இந்த பொக்கெல்லாம் அப்படி ஒதுக்கிடுவாங்க. இந்த சுண்டுனதெல்லாம் இருக்கும். ஒரு சில கடலை உடைச்சிங்கன்னா என்னதுங்க, உள்ளே போய் சுண்டி போய் கிடக்கு, அதுவும் ஒதுக்கிடுவாங்க. அதெல்லாம் ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு இந்த விதை கடலை எப்படி எடுப்பாங்க? நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது இருப்பாங்க. ஒரு அலையில் சொல்லுங்களேன், நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது இருப்பாங்க. ஏன்னா இந்த நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது எடுத்து விதைச்சாதான் சோத்திரம் நல்ல குவாலிட்டியான கடலை வரும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பொக்க விதைச்சா என்ன வராது? அதில் செடிகள் வராது, நல்ல வளர்ச்சி என்ன செய்யாது? வராது. அப்போ பாருங்க, இன்றைக்கும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அங்கே முதல்ல கோதுமை மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது கோதுமை மணி நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்போது நம்ம கோதுமை மணி மாதிரி இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்கக்கூடாதுங்க? பொக்கான நிலைமைகள் இருக்கக்கூடாது. வத்தலும் தொத்தலுமான நிலைமைகள் என்ன செய்யக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா அந்த மணி என்ன செய்யாது? பலன் என்ன செய்யாதுங்க? கொடுக்காது. அப்போ நல்ல மணிகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போது அதுதான் அந்த நிலக்கடலை என்ன செய்வாங்க? எடுத்து என்ன செய்வாங்க? வைப்பார்கள். அடுத்தது அந்த நிலக்கடலை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, பாருங்கள், நிலக்கடலை எடுத்து விதைப்பார்கள். அப்போ இந்த மற்றது எல்லாம் மூட்டை பிடிச்சி விற்றுருவாங்க. சரிங்களா? இந்த விதை தானியம் இருக்குது பார்த்தீங்களா, விதை வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அது வீட்டிலே வச்சுருவாங்க.
வச்சுட்டு இந்த மழை பெஞ்ச பின்னாடி என்ன செய்வாங்க, இந்த வேர்க்கடலையை எடுத்து என்ன செய்வாங்க, விதைப்பார்கள். அப்போ எப்படி விதைப்பாங்க அப்படின்னா, வேர்க்கடலை எடுத்து இப்படி அப்படியே வீசிடுவாங்க, இப்படி வீச மாட்டாங்க, சரிங்களா? இப்படியும் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த கூடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூடையில் வேர்க்கடலை அப்படி வச்சுக்குவாங்க. சோளம் விதைக்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். சோளம் விதைக்கிறத, விதை சோளம் கூடையில் இருக்குது, சின்ன கூடையில் இருக்குது, பெரிய கூடையாக இருக்காது. அப்போது ஏர் உழுது அந்த மண்ணை இது பண்ணிகிட்டே போவாங்க. அந்த ஏருக்கு பின்னாடி என்ன செய்வாங்க தெரியுங்களா, இந்த கூடையில் இருக்கிற சோளத்தை எடுத்து கூடையில் அடிப்பாங்க. என்ன செய்வாங்க, கூடையில் இப்படி அடிப்பாங்க. அடித்தா இது என்ன செய்யும், கூடையில் பட்டு செதறும், துப்பாக்கி குண்டு மாதிரி செதறும். அப்போ இந்த துப்பாக்கி குண்டு மாதிரி செதற அந்த சோளம் என்ன செய்யும் தெரியுங்களா, இங்கிருந்து ஃபோர்ஸாக போய் மண்ணுக்கு உள்ளே போகும். ஒரு அலையில சொல்லுங்களேன், எப்படி போங்க, இந்த குண்டு மாதிரி இருக்கிறது போய் இப்படி ஃபோர்ஸாக போய் என்ன செய்யும், மண்ணுக்குள்ளே போயிடும். அப்போ மண்ணுக்குள்ளே போன பின்னாடி தான் அது என்ன செய்யுங்க, விளைய ஆரம்பிக்கும். ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கு கூட நம்முடைய ஊர்களிலே நெல் வயல்கள் என்ன செய்கிறதுங்க, அதிகமாக இருக்கிறது. ஏன் கர்த்தர் கோதுமையை சொன்னார்னா, இஸ்ரவேல் தேசத்தில் என்னதாங்க, கோதுமை தான் என்ன செய்யும், அதிகமாய் விளையும். அப்போது நீங்கள் வேதத்தில் பார்த்துட்டிங்கன்னா, உபாகமத்தில் 8:8, நியாயாதிபதிகள் 6:11, 15:1, ரூத் 1:22, இதில் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தில் என்ன இருதுங்க, கோதுமை விளைகிறதை பார்க்கிறோம். ஒரு ரூத் 1:22 வாசிங்களேன். ரூத் 1வது அதிகாரத்தில் 22வது வசனம் வேகமாக. ரூத் 1வது அதிகாரம் 22வது வசனம், சீக்கிரமாய் முடிக்கலாம். ரூத் 1:22. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ பாருங்க, கோதுமை வாட்கோதுமை இதெல்லாம் ஒரே குவாலிட்டி தான், சரிங்களா, ஒரே இது தான். வாட்கோதுமை அறுப்பு காலத்தில் அவங்க பெத்லெஹேமுக்கு வந்தாங்க. அப்படின்னா அங்கே விளைஞ்சது வந்து ரூத்தினுடைய புஸ்தகத்தில் பார்க்குறோம், கோதுமை என்ன செய்ததுங்க, விளைந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலும் என்ன செய்தது, கோதுமை விளைந்தது, சரிங்களா. அப்போ இந்த கோதுமையினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த கோதுமையினுடைய வேலை என்ன அப்படின்னா, மெயின் பிரதானம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தல நடபடிகள் 27வது அதிகாரத்தில் 38வது வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 27:38 வேகமாக. ஆ ஆ ஆ புசித்த பின்னாடி கோதுமையை கடலிலே எறிந்தார்கள். அப்படின்னா கோதுமை மெயினா எதுக்குங்க, ஆகாரத்திற்கு என்ன செய்யப்பட்டது, கோதுமை பயன்படுத்தப்பட்டது. கோதுமையுடைய வேலை என்னங்க, சாப்பாடு, ஆகாரம், அப்பம் சுடுவதற்கு, கோதுமை சாப்பிடுவதற்கு என்ன செய்யப்பட்டதுங்க, பயன்படுத்தப்பட்டது. அப்போ கோதுமை கிடைக்கணும்னா, கோதுமை ஆகாரம் ஆகணும்னா அந்த கோதுமை என்ன செய்யணுங்க, விதைக்கப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ விதைக்கப்படணும். அப்போ பாருங்க, இன்றைக்கு கூட இது ஆகாரத்திற்கான கோதுமை அல்ல, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது ஆத்துமாவுக்கான கோதுமை மணி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆத்துமாவுக்கான கோதுமை மணி. சோத்திரம். பாருங்க, இன்றைக்கு தேவ மக்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், நம்ம எல்லாரும் கோதுமை மணிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நம்ம எல்லாரும் கோதுமை மணிகள். அப்போ இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து என்ன செய்யணுங்க, சாக வேண்டும், சரிங்களா. அப்போ கோதுமை மணி ஸ்தோத்திரம் என்ன செய்யணும், ஒரு 20 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். கோதுமை மணி என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கோதுமை மணியை புரிஞ்சுட்டோம், அது ஆகாரத்துக்கானது. ஆகாரம் வேண்டும் என்றால் கோதுமை மணி என்ன செய்யணுங்க, விதைக்கப்படணும். விதைக்கப்படலைன்னா நமக்கு மறுபடியும் என்ன செய்யாது, ஆகாரம் கிடைக்காது, சரிங்களா. அப்போது ஆகாரம் கிடைக்கணும்னா கோதுமை மணி விதைக்கப்படணும், சரிங்களா. ரெண்டாவது, இந்த கோதுமை மணி ஆத்துமாவை என்ன செய்கிறதுங்க, குறிக்கிறது, சரிங்களா. நம்ம பாருங்க, அந்த ஜிம் எலியட் அப்படிங்கிற ஒரு மிஷினரி, சரிங்களா. அவர் வந்து அமெரிக்க தேசத்தை சார்ந்தவர், ஜிம் எலியட். அப்போது அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் என்ன செஞ்சார்னா, தென்னாப்பிரிக்கா நாடான ஈக்குவடரில் சீவாராணி அப்படிங்கிற அந்த காட்டுவாசிகள்
மத்தியில் போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரும் அவர் டீமில் சேர்ந்து ஒரு 5 பேரும் புறப்பட்டு என்ன செய்தார்கள், தென்னாப்பிரிக்கா ஈக்குவடர் நாட்டுக்கு போனாங்க. அவர்கள் அதாவது வேற வேற அந்த காட்டுவாசிகள் வேற மனுஷங்களை பார்த்து என்ன செஞ்சிருவாங்க, அம்பை இது கொன்று விடுவார்கள். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்போ அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், அந்த காட்டுவாசிகள் ஆண்டவர் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும் என்பதற்காக அவர்கள் ஒரு டீமாக ஒரு 5 பேர் போனாங்க. அதில் ஜிம் எலியட்டும் ஒருத்தர். ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஜிம் எலியட்டும் அந்த 5 பேர் டீமும் அங்கே போகும்போது அந்த காட்டுவாசிகள் அந்த 5 பேரையும் கொலை செய்து விட்டார்கள். சரிங்களா, 5 பேரையும் என்ன செஞ்சிட்டாங்க, கொலை செய்து விட்டார்கள். இந்த ஜிம் எலியட் நல்ல ஒரு மிஷினரி ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். அவர் அமெரிக்காவிலே நல்லா என்ன செஞ்சாருங்க, ஊழியம் செய்தார். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஜிம் எலியட் அந்த இறந்து விட்டார், கொன்னுட்டாங்க. அவங்கள எடுத்துகிட்டு வர முடியாது, அங்கேயே அவங்க கதையை முடிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு சகோதரியும் ஜிம் எலியட்டினுடைய மனைவி எலிசபெத்தும் அதே அந்த தென்னாப்பிரிக்கா அந்த மக்கள்கிட்ட போகிறாங்க. சரிங்களே, அங்கே போய் ஆண்கள் ஆனதுனால அவங்களை சீக்கிரம் கொன்னுட்டாங்க. இவங்க பெண்களாக இருந்தனால என்ன செய்யலைங்க, கொல்லலை. கொஞ்ச காலங்கள் இவர்கள் அவர்களோடு இருந்து அவர்களை ஆண்டவருடைய அன்புக்கு நேராக நடத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அநேக காட்டுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மிஷினரிகளாய் மாறினார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அங்கே இருக்கிற காட்டுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மிஷினரிகளாய் மாறி அவர்கள் அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது பாருங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜிம் எலியட் அங்கே கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டார். அல்லேலூயா. விதைக்கப்பட்டதுனால தான் ஜிம் எலியட் அங்கே விதைக்கப்படலைன்னா ஜிம் எலியட்டினுடைய மனைவி எலிசபெத்து போய் அங்கே நிச்சயமாய் ஊழியத்தை என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க, செய்திருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் முன்னாடியே ஒரு கோதுமை மணியை விதைக்கிறார். இந்த தேசங்களிலே மரித்த எல்லா மிஷனரிமார்களும் கோதுமை மணிகள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், மரித்த 11 சீசர்களும் இல்லைங்களா, நம்ம ஊருக்கு ஒரு கோதுமை மணி வந்துச்சு. யாருங்க, தோமா. சரிங்களா, தோமா நம்ம ஊருக்கு வந்தார். அவர் ஒரு கோதுமை மணி. அவர் மரித்ததுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இங்கே இருக்கிறோம். அலையிலே சொல்லுங்களேன். அப்போ அந்த கோதுமை மணி சாகலைன்னா அதனால எந்த ஒரு பலன் என்ன செய்யாதுங்க, இருக்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் யாருங்க, கோதுமை மணிகள். அலையிலே சொல்லுங்களேன். இப்போ கோதுமை மணிகள். அப்போ இந்த கோதுமை மணி என்ன செய்யணுமா, நிலத்தில் விழுந்து சோத்திரம். கோதுமை மணியினுடைய 3 பலன் இல்லைங்களா. கோதுமை மணி, நாம தான் கோதுமை மணி. இயேசு கோதுமை மணி, 11 சீசர்கள் கோதுமை மணி. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் கோதுமை மணிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த கோதுமை மணி என்ன செய்யணுங்களா, 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு, விழுந்து சாகணும், விழணும், சாகணும், பலன் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கோதுமை மணி விழணும், அடுத்தது சாகணும், பலன் கொடுக்கணும். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த நாம் தான் கோதுமை மணி. அப்ப இந்த கோதுமை மணி என்ன செய்யணுங்க, விழ வேண்டும், அடுத்தது சாக வேண்டும், அடுத்தது பலன் கொடுக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் எதுக்கு இதை சொல்லுகிறார் அப்படின்னா பாருங்க, அதே ஸ்தோத்திரம் யோவான் 12:24 வசனத்தை வச்சு நம்ம தியானிச்சோன்னா 3 காரியம் என்ன செய்யணுங்க, விழ வேண்டும். கோதுமை மணி என்ன செய்யணுங்க, விழ வேண்டும். பாருங்க, ஒரு மணி கீழே விழுந்தாதான் அந்த மணியிலிருந்து பலன் வரும். ரலையிலே சொல்லுங்களேன். அது மண்ணில் விழணும், விழலைன்னா என்ன வராதுங்க, பலன் வராது. இப்போ அந்த மணி சொல்லுது, ஒருவேளை மணிக்கு உயிர் இருக்குன்னு வச்சுங்களேன், கோதுமை மணிக்கு உயிர் இருக்கு. அப்போ கூடலை போடுறாங்க, கூடலை போட்டு அந்த விதைக்கிறவை எடுக்கும் போது இந்த மணி சொல்லும், கூடையில் அடிக்காதையா. கூடையில் அடிச்சா எப்படி இருக்கும் இல்லைங்களா, நம்மளை தூக்கி ஒரு செவுத்தில் அடிச்சா எப்படி இருக்கும், வீட்டுக்காரர் கோபம் வந்துருச்சு, நம்மளை கையை பிடிச்சி தரத்தான இழுத்து செவுத்தில் அடிச்சா எப்படி இருக்கும், பயங்கரமாக வலிக்கும் இல்லைங்களா. அப்போ என்ன செய்யாதே, என்னை அடிக்காதையா அப்படின்னு சொல்லி அடித்த உடனே என்ன செய்யுங்க, வேகமாக ராக்கெட் மாதிரி போகும். சரிங்களா, போய் என்ன செய்யும், மண்ணுக்குள்ளே புதஞ்சிரும். மண்ணுக்குள்ளே புதஞ்சு எப்படி இருக்குங்க, நம்மளை மூச்சு முட்டும் இல்லைங்களா. அப்போ இதுக்கு உயிர் இருந்துச்சுன்னா இந்த நிலைமை அந்த மணிக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது.
இந்த மணிக்கு என்ன கிடையாதுங்க, விருப்பம் கிடையாது. இந்த அடிக்கிறதுக்கும் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் அது விழுகலைன்னா அது என்ன செய்யாதுங்க, பலன் கொடுக்காது, அதில் பிரயோஜனம் இல்லை. அப்போ விழுகிறதுனா என்ன? தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, விழுகிறதுன்னு என்ன? நீங்களும் நானும், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். சொல்லுங்களேன். அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். எதற்கு அப்படின்னு கேட்டா, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன். அப்ப நம் கோதுமை மணிகளாய் இருக்கிறோம், மணியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களையும் குறித்து என்னை குறித்து என்ன இருக்குங்க, நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. சரிங்களா? சோத்திரம். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் வேகமாக ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்க்க முடியும். விழுகிறத மட்டும்தான் பார்க்க முடியும், செத்ததையும் பார்க்க முடியாது, பலனையும் என்ன செய்ய முடியாது, இன்றைக்கு பார்க்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாட்களிலே அதில் மீதியானதை நம்ம பார்ப்போம். சோத்திரம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. பிதாவின் சித்தப்படி செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யணுங்க, பிதாவின் சித்தப்படி செய்ய வேண்டும். அப்ப பிதாவின் சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும். கன்னியின் வயிற்றில் பிறந்து 30வது வயசுல அவர் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு வரணும். எத்தனை வருஷம் ஊழியம் செய்யணும்? 3 வருஷம் ஊழியம் செய்யணும். அதுக்கப்புறம் கல்வாரி சிலுவையில அடிக்கப்படணும். அப்புறம் அவர் மரிக்கணும். 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். இதுதான் என்னதுங்க, பிதாவின் சித்தம். அப்போ அருமையான தேவ பிள்ளையே, அந்த சித்தம் கொஞ்சம் கஷ்டம்தான். கெத்செமனேல எப்படி ஜெபம் பண்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். கஷ்டம்தான். சரிங்களா? எனக்கு இந்த பாத்திரம் வேண்டாம், இதை நான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு நமக்கு மரியாளுடைய சம்பவத்தை, நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது, மரியாளுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாது. சரிங்களா? மரியாளுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரியாளுடைய அப்பா அம்மாவுக்கு அவள் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக போய் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பாலைவனத்தில் போய் என்ன செய்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணுறாரு, எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி. அப்போது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாகிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லை. பாலைவனத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண உடனே அங்கே தேவதூதன் காபிரியேல் தோண்டி சொல்கிறாப்புல, உனக்கு ஒரு பெண் குழந்தையை தருவேன், அந்த குழந்தையை குறித்து நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், போ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் தான் மரியாளுடைய அம்மா என்ன செய்கிறாங்க, கர்ப்பம் தரித்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ இந்த மரியாளுக்கு என்ன திட்டம் அப்படின்னா, இவன் கன்னியாக இருக்கும்போதே கன்சீவாவா. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், கன்னியாக இருக்கும்போதே கன்சீவாவா. அப்போ கன்னியாக இருக்கும்போது கன்சீவானா என்ன அர்த்தங்க, இவள் விபச்சாரம் செய்து என்ன செய்து விட்டாள், கன்சீவ் ஆயிட்டா. ஏன்னா ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் என்ன செய்ய முடியாதுங்க, ஒரு பெண் கன்சீவ் ஆக முடியாது. அப்போ எல்லாரும் மரியாதை என்ன பேசியிருப்பாங்க, விபச்சாரி, இவ என்னது சரியில்லை. யாருக்குங்க, யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட பின்னாடி தான் என்ன செய்கிறா, கன்சீவ் ஆகிறா. சரிங்களா? அப்போ நிச்சயத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டா, தப்பா போயிட்டா. அப்போ இவ ஒழுக்கம் கெட்டவ, இவன் மானம் கெட்டவ அப்படின்னு மரியாதை பலவாறு என்ன செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், துன்பப்படுத்தியிருக்கலாம், வார்த்தைகளாலே போற பக்கமெல்லாம் திட்டி இருக்கலாம். சரிங்களா? அப்போ இவ என்ன நினைச்சிருப்பானா, இவளும் இயேசுநாதர் மாதிரியே நினைச்சிருப்பா, இந்த பாத்திரம் எனக்கு தேவையா, இந்த பாத்திரம் எனக்கு தேவையா அப்படின்னு கூட என்ன செய்திருக்கலாம், அங்கலாய்ப்பட்டிருக்கலாம். ஆனால் மரியாதை குறித்து தேவனுடைய திட்டம் அதுதான். விரலிலேயே சொல்லுங்களேன். அப்போ நாமும் கூட இன்னைக்கு நம்முடைய இரட்சகரை சுமக்கும் போது பல நிந்தைகளை, பல அவமானங்களை, பல ஏளனமான வார்த்தைகளை நாம் கேட்கக்கூடும். ஆனாலும் நாம் சகித்து கொண்டால் ஸ்தோத்திரம். இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, வேற எந்த பெண்ணையாவது பேசுகிறோம், எலிசபெத்தும் கூட பேச மாட்டேங்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் ஸ்நானனுடைய அம்மா எலிசபெத்தும் கூட பேச மாட்டேங்கிறோம். எல்லா இடத்துலையும் மரியாதை குறித்து என்ன செய்கிறோம், பேசுகிறோம். சரிங்களா? மரியாதை குறித்து எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறோம், பேசுகிற. யார் மரியாள்? யாரு? இயேசுனுடைய தாய். மரியாதை எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறாங்க, மரியாதை எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க.
அந்த அம்மா பேரில் மாதா டிவின்னு ஒரு சேனலும் கூட என்ன செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. சரிங்களா? இன்றைக்கு நிறைய சபைகள் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுக்குள்ள யார் சர்ச்சு தாங்க, மரியாளுடைய பேரில் இருக்கிற சபைகள் தான். அப்போ பாருங்க, அந்த அந்த கஷ்டமும் அந்த வேதனைகளும் தேவ திட்டத்தின்படி அனுபவிக்கலைன்னா மரியாளுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்காது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நாம் தனியாக இருக்கிறோம், தனியாக இருந்தோம், நம் ஆண்களாய் பிறந்தோம், பெண்களாய் பிறந்தோம், தனியாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கு கணவனுக்கு ஏற்ற மனைவியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நமக்கு ஏற்ற, ஒவ்வொருவருக்கு ஏற்ற மனைவியாய் கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு ஏற்ற மனைவியாய் என்னுடைய மனைவி பாஸ்டம்மாவை கொடுத்துருக்குறாங்க. அப்போது நமக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம தனிமையாக இல்லை, நமக்கு ஏற்ற மனைவிகளை கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்திருக்கிறார், பிள்ளைகளை கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாருங்க, கொடுத்துருக்கிறார். சரிங்களா? பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அப்போ எதுக்குன்னா, ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் தேவன் சிருஷ்டித்ததுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நம்மளை ஆண்டவர் படைச்சதுக்கு, நம்மளை உருவாக்குனதுக்கு ஆண்டவருக்கு ஒரு சித்தம் என்ன செய்யுதுங்க இருக்கிறது. நீங்களும் நானும் வெந்தது திம்போம் விதி வந்த சாவோங்கிறதுக்கல்ல, நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்தார்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எதற்கு? மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரம், இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. சரிங்களா? 12க்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, முடிக்கிறேன். மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம், வேகமாய் வாசிங்க. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக. அப்ப நம்மளை கர்த்தர் படைச்சது எதுக்குங்க? தேவ பக்தியுள்ள சந்ததியே. அப்போ நாம் இன்னைக்கு பெற்ற பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, தேவ பக்திக்குள்ள என்ன செய்ய வேண்டும், கடந்து வர வேண்டும். அப்போ நம்மை மட்டுமல்ல, என்னை மட்டுமல்ல, உங்களை சகோதரர்களை மட்டுமல்ல, சகோதரிகளை மட்டுமல்ல, அவர்களை இணைத்து அவர்களுக்கு பிள்ளைகளை பெறுவது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளும் என்ன சந்ததியாக மாறணுங்களா, தேவ பக்தி உள்ள சந்ததியாய் மாற வேண்டும். சரிங்களா? அதுக்கு தான் என்னதுங்க, இப்போ கோதுமை மணி. அப்போது நாம் எல்லாரும் கோதுமை மணி. கோதுமை மணி குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை நீங்களும் நான் என்ன செய்யணுங்க, புரிந்து கொள்ள வேண்டும். என்னை குறித்து பாருங்க, என்னை குறித்து தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை குறித்து ஏசப்பா என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டுங்க, அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னதுங்க, அதுதான் விழுவது, அதுதான் விழுவது. அதனால ஊழியக்காரன் என்று சொன்னால் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சரிங்களா? ஊழியக்காரன் ஆகிறதுங்கிறது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா ஊழியக்காரன் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். சரிங்களா? மோசே அந்த ஜனங்களை வழி நடத்துகிறாரு. அத்தனை ஜனங்களை வழி நடத்தும் போது தண்ணி இல்லாதப்போ கல்லை தூக்கிறாங்க, சாப்பாடு இல்லாதப்போ கல்லை தூக்கிறாங்க. சரிங்களா? இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, மோசே உங்கள்கிட்ட என்ன செய்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாருப்பா, மோசே உங்களுக்கு நான் பயப்படுவோம், மோசே உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் தண்ணி போகிறாங்க, மாறா கசப்பாக இருக்குது, குடிக்கிறான், கல்லை தூக்கிறானுங்க. இந்த கசப்பான தண்ணி குடிக்கிறக்க எங்களை கூட்டு வந்து அப்படின்னு. அப்போ மோசேக்கு என்ன நினச்சிருப்பான், பேசாமல் நான் மீதியான இல்லை, அங்கே ஆடு மேய்ச்சிட்டு என் பொண்டாட்டி பிள்ளைகளோட அமைதியாக இருந்திருப்பேன், என்னையே இந்த ஊழியத்துக்கு கூட்டு வந்தீங்க. அதனால் ஊழியக்காரனுங்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஆனால் நம்மளை ஊழியக்காரனாக அழைச்சார்னா நம்ம வந்தே ஆகணும். ஒரு அலையில சொல்லுங்களேன், நம்ம வந்தே ஆகணும். ஊழியக்காரனா கர்த்தர் அழைச்சார்னா வந்தே ஆகணும். ஆண்டவரே கஷ்டம், ஆண்டவரே வேறு யாரையும் அனுப்பும், என்னால் முடியாது, மக்கள் அங்கே வித்தியாசமாக இருப்பாங்க, சொல்கிறத கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. சரிங்களா? சோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோத்திரம். அதனால் ஊழியக்காரனாக இருப்பது கஷ்டம்தான். ஆனாலும் நம்மளை கர்த்தர் எதற்காய் அழைக்கிறாரோ அந்த திட்டத்திலே நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. செயல்படும் போது தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்மை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, நம்மை குறித்து ஒரு சித்தம் இருக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன, என் மனைவியை குறித்து உங்கள் சித்தம் என்ன, என் பிள்ளைகளை குறித்து உங்கள் சித்தம் என்ன
அப்படின்னு அவருடைய சித்தத்தை கேட்கணும். அவன் படித்து இன்ஜினியர் ஆகணுமா, அவன் படித்து என்ன செய்யணும், லாயர் ஆகணுமா, அவன் படித்து கலெக்டர் ஆகணுமா, இல்லை அவன் படித்து பாஸ்டர் ஆகணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை நாம் கேட்கணும். கேட்டால் அவன் ஆண்டவருடைய சித்தப்படி கலெக்டராகவோ, ஆண்டவருடைய சித்தப்படி ஒரு ஸ்தோத்திர காவல்துறை அதிகாரியாகவோ, ஆண்டவருடைய சித்தப்படி ஒரு பாஸ்டராகவோ மாறினா நிச்சயமாய் அவனாலே தேவராஜ்யத்துக்கு பலன் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது அவருடைய சித்தத்தை என்ன செய்யணுங்க, கேட்கணும். அதுதான் விழுகிறது. விழுகிறதுனா என்னதுங்க, இந்த விதைக்கிறனுடைய திட்டத்துக்கு அந்த மணி என்ன செய்யணுங்க, விட்டு கொடுக்கணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன செய்யணுங்க, விட்டு கொடுக்கணும். ஏசப்பாவினுடைய சித்தம் என்ன அப்படின்னு அந்த விதை விட்டு கொடுத்தால் நிச்சயமாக அந்த விதையிலிருந்து கர்த்தர் பலனை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ விதை என்ன செய்யணுங்க, அப்போ தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது, சுய சித்தம் என்று ஒன்று என்ன செய்கிறதுங்க இருக்கிறது. சரிங்களா? தேவ சித்தம் என்று ஒன்று இருக்குமானால் சுய சித்தம் என்று ஒன்று என்ன செய்கிறதுங்க இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் சுயமாய் என்ன செய்யலாம், செயல்படலாம். அப்போ சுயமாய் செயல்படுறதுக்கும் இருக்கு. அப்போ சுயனா என்ன தெரியுமா, ஐயோ நான் கூடையில் அடிக்க என்ன செய்ய மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன், மண்ணுக்குள்ளே போக ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன், உபவாசிக்க ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன், ஜெபிக்க ஒப்பு கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் என்னதுங்க, கஷ்டம். அதெல்லாமே ரொம்ப கஷ்டம். அப்போ அதெல்லாம் சுய சித்தம். அப்படின்னா நமக்கு இலகுவானது. சரிங்களா? நமக்கு இலகுவானது அதுதான் சுய சித்தம். அப்போ தேவ சித்தம் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை நம்ம சபையில் மூப்பராக வச்சிருக்கலாம், சபையில் நம்ம ஒருவேளை செக்ரட்டரியாக வச்சுருக்கலாம், சபையில் நம்ம பொருளாளராக வச்சுருக்கலாம், சபையில் நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரியாக வச்சுருக்கலாம். புரிஞ்சுங்களா? சபையில் ஜெபிக்கிற சோத்திரம் அன்னாள் என்கிற விதவை 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்து 84 வயசு வரைக்கும் அவன் செய்யல. 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்துருக்கிறான். அப்போ 84 வயசு வரைக்கும் அவள் என்ன செஞ்சுக்கிறான், தேவாலயத்திலே தங்கி இரவும் பகலும் அவள் ஜெபித்து கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் அந்த அன்னாளுடைய திட்டம். சரிங்களா? அப்போது எல்லாரும் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சித்தத்தை வைத்தாரோ அந்த சித்தத்தில் செயல்பட்டதுனாலாம் அன்னாள் கர்த்தரை தரிசித்தாள். அல்லேலூயா. அந்த குழந்தையை கையில் ஏந்தி ஆண்டவர் அவள் தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறா, பேசுகிறேன். இத்தனை காலம் இந்த ஆலயத்தில் நான் வாழ்ந்ததுக்கு இன்றைக்கு ஒரு நிறைவு வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்தில் என்ன செஞ்சுருக்கிறாருங்க, நம்மை அழைச்சிருக்கிறார். அப்போது ஸ்தோத்திரம், வித்தியாசமான அழைப்புகள் இருந்தாலும் நம்மை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்னவோ அந்த திட்டத்தில் நாம் செயல்பட்டால் நம் மூலமாக அநேக மணிகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன அப்படின்னு நாம் இருந்தோன்னா இந்த கோதுமை மணி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் இது பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அல்லேலூயா. அப்போது ஸ்தோத்திரம், நம்ம என்ன செய்யணுங்க, நமக்கு ஒரு சுயசித்தம் இருக்கிறது. நம்ம எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் தேவ சித்தம்னு ஒன்று என்ன செய்யுதுங்க இருக்கிறது. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா நம்மை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போது நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, சரிங்களா, என்னை குறித்து தேவ சித்தம் என்ன, என்னை ஆண்டவர் எதற்கு பிடிச்சார், எந்ததை திம்போ விதி வந்த சாவாங்கிறதுக்காக பிடிச்சாரா, இல்லை, உங்களையும் என்னையும் குறித்து தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை என்ன செய்யணுங்க, நிறைவேற்ற வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்க, கோதுமை மணியாக மாற வேண்டும். அப்போ கோதுமை மணியாய் நாம் மாறும்போது அது நிலத்தில் விழுந்தால் அது என்ன செய்யுங்க, பலனை கொடுக்கும். அப்போது நாம் கோதுமை மணியாய் நாம் இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய பட்டணங்களிலே நாம் அநேக மணிகளை, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து மணியாய் இருந்தார், சீசர்களை மணியாய் மாற்றினார். சரிங்களா? அதனாலே நம்முடைய சபையில் இன்றைக்கி நம்ம எல்லாம் கர்த்தர் மணியாய் வைத்திருக்கிறார். நம்முடைய வேலை என்ன, நாம் இன்னும் அநேக மணிகளை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய திட்டம். சரிங்களா? அப்போ அநேக மணிகளை நாம் என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்போ உருவாக்கணும்னா என்ன செய்யணும்னா, நாம் கர்த்தர் சொல்கிறபடி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தனா நம் மூலம் அநேக மணிகளை உருவாக்குவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவரே
ஸ்தோத்திரப்பா. எங்களை குறித்து உம்முடைய சித்தம்